ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி தான் கஸ்டமர் கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணாலும் எல்லாரும் சொல்கிற ஒரே ப்ராப்ளம் என்னென்னா ஷோல்டர் இறங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க ப்ளவுஸோட கஸ்டமரை நானும் பார்த்ததில்ல, என்ன அவங்களும் பார்த்ததில்ல. ஏன்னா மெஷர்மெண்ட்டை அவங்க ரிலேட்டிவ்க்கு தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க துபாயில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த ப்ளவுஸ் வந்து 3rd டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஒரு கஸ்டமர் இருந்தால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து 4வது ப்ளவுஸ் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். நார்மலாக ஐ பட்டனில் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு கொடுப்போம். ஏன்னா அது வந்து லூஸாக இருந்தால் டைட்டன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஐ பட்டன்லேயும் 1/2 இன்ச்சு கேப்பில் ஒன்று வந்து வச்சு கொடுங்க. இனிமேல் அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. கஸ்டமர் வேணும்னா யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.